வணக்கம். இங்கே திருச்செங்கோடு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சி வேலைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சி வேலைக்கு முன்னாடி நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக புல் மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வரணும். புல் மார்க் அப்படிங்கிறது இந்த டைல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து புல் மார்க்கு, பட்டன் மார்க் கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுட்டோம். ஒரு சில காரணங்களால் இதை வந்து என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ எப்படி வச்சோம் அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். ஸோ இந்த புல் மார்க் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பெனிஃபிட் ரொம்பவே அதிகம். இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த புல் மார்க்கு நம்ம வந்து ஒரு கார்னரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். 2x2 டைல்ஸ் எடுத்து நம்ம மூலமட்டத்துக்காக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணுங்க. மூலமட்டம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த கார்னரு அப்படிங்கிறது 90 டிகிரியில் கிடைக்கும். பூச்சி வேலை அப்படிங்கிறது நமக்கு ஈவனாக எடுத்துகிட்டு போக முடியுங்க. இப்போ வந்து இதோட கனம் இருக்குது பாருங்கள். கணத்தை வந்து நம்ம வந்து என்ஷோர் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே 1/2 இன்ச்சு வைக்கணும்னா அங்கேயும் 1/2 இன்ச்சு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம மூலமட்டம் திருப்பணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே மூலமட்டம் திருப்பும்போது ஒரு லைன் வந்து ஒரு ஃபேஸ்க்காக ஓட்டிடுவோம். ஸோ இந்த சைடும் ஓட்டிடுவோம். இப்போ நம்ம ஓட்டின நூல் இருக்குது பாருங்கள், அதுக்காக வந்து ஆப்செட் பேசிஸில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வைக்கிறோம். இப்போ இங்கேருந்து ஒரு 10 இன்ச்சு வருதுன்னா 10 இன்ச்சில் புல் வச்சுருவோம். ஸோ அங்கேருந்து 10 இன்ச்சு, அதாவது நூல்லேருந்து 10 இன்ச்சு இது மாதிரி ஹால்லையும் வைக்கிறோம். சேம் இந்த சைடும் நம்ம அதே மாதிரி சேம் குத்தனமும் இந்த உரமும் வைக்கிறோம். அப்போ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா சேம் குத்தானமாக கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து ஒரே அளவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஓரமும் வந்து சேம் அளவாக இருக்கும். அப்போ இந்த ரூம் வந்து சேம் குத்தானம் கிடச்சிருது, டயனலாகவும் கிடச்சிருதுங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் பார்க்கணும். டைல்ஸ் ஓட்டும் போது அந்த கோர்ஸு வராது. இதுதான் வந்து மெயினாக நம்ம வந்து இந்த மூலமட்டம் திருப்பி பார்க்குறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கனம் இருக்குது பாருங்கள். கனம் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக எடுத்து போக முடியும். நம்ம கீழே வந்து 1/2 இன்ச்சு பேஸ் பண்ணி புல் வைப்போம். ஸோ இந்த 1/2 இன்ச்சை பேஸ் பண்ணி மேலே தூக்கு விட்டு மேலே ஒரு புல் வைப்போம். ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து இது ஃபுல்லாகவே 1/2 இன்ச்சில் வரும். வெர்டிகலாகவும் கரெக்டாக கிடைக்கும். இதனால் வந்து நமக்கு லேபரு, மெட்டீரியலு இதெல்லாம் வந்து மிச்சமாகுங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு பூசுறதுக்கும் 1 இன்ச்சு பூசுறதுக்கும் நமக்கு மெட்டீரியல் வேஸ்டேஜ், அப்புறம் லேபர் வந்து எக்ஸஸாக போகும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம புல் வைக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து ஒரு மெயினான டாஸ்க்கே. இந்த புல் மார்க் வச்சா தான் நம்ம வந்து விண்டோவையும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஒரு விஷயத்த நான் வந்து கண்டித்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த புல் மார்க் வைக்கிறோம் இல்லையா, இது வந்து ஆப்செட் பேசிஸில் தான் வந்து அடுத்தடுத்த ரூமுக்கு எடுத்து போகணும். ஸோ இங்கே டைனில் நம்ம செட்டிங் போட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம அங்கே ஹாலில் வந்து இதை வந்து பெர்மனன்ட் லைனை வச்சுட்டு அப்படியே செட்டிங் மாற்றி எடுத்துகிட்டு போகும்போது ஸோ எல்லா ரூமோட மூலமட்டமும் நம்ம பர்ஃபெக்டாக வந்துடும். ஏன்னா ஒரு பெர்மனன்ட் ஓடியை வச்சு தான் நம்ம அப்படியே ஆப்செட் பேசிஸில் மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது வந்து எந்த விதத்தில் நமக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஸ்டார்டிங்கே வந்து நம்ம பேஸில் நம்ம மூலமட்டம் திருப்பி தான் வந்து இந்த பிரிக் ஒர்க்லாம் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து வட்டுக்காக வந்து அதாவது தூக்குக்காக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இப்போ பண்ணுறதே சாத்தியங்க. மற்றபடி நீங்கள் பிரிக் ஒர்க்லாம் வந்து ஏனோதானு பண்ணிவிட்டு இப்போ மூலமட்டம் நம்ம திருப்பி பண்ணும்போது நம்ம அந்த கலவு கணத்தெலாம் கரெக்டாக கொண்டு வர முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வர முடியாது. நமக்கு பூச்சி வேலையை பொறுத்த வரைக்கும் கனம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச்சு இருக்கணும். அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே பெரும்பாலும் வந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீட்டாக வந்துடுதுங்க. நம்ம புல் மார்க்கை வச்சு தான் வந்து விண்டோவும் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த விண்டோ எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம திருச்செங்கோட்டில் இந்த சர்வீஸ் கொடுக்குறோம். இதே மாதிரி தஞ்சாவூர், மன்னார்குடி, சென்னை, திருவள்ளூர், ஜெயங்கொண்டம் இந்த ஊர்களில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டோட்டல் கான்டாக்ட் பேசிஸ்லேயும் நம்ம வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். நம்மளை தொடர்பு கொள்ளாங்க. நன்றி, வணக்கம்.